ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இப்போ நம்ம வெண்பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பயிறு 1/2 கப்பு நான் சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வைக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். இப்போ நம்ம அந்த அடுப்பில் குக்கர் வச்சுருக்கு. இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதில் போட்டு வதக்கலாம். வதங்கட்டும். இப்போ தக்காளி நமக்கு வதங்கிருச்சு. இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். போட்டாச்சு. இப்போ நம்ம அதை நல்லா வதக்கிட்டு இப்போ அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு கப் அரிசி எடுத்துருக்கோம், பச்சரிசி. 1/2 கப்பு பாசி பருப்பு எடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம 5 கப்பு தண்ணி வைக்கலாம். அஞ்சு கப்பு. இப்போ நம்ம அதை வச்சோன்னா நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் சாதம். இப்போ இதை நம்ம விட்டு சால்ட் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கங்க. இதில் நம்ம 2 சிட்டிகை மஞ்சத்தூள், இப்போ அதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு வச்சாச்சு. சவுண்டு வரட்டும். வாங்க, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இது இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம இதை கிளறி பார்க்கலாம். நல்லா வெந்து பூவாக நல்லா இருக்குது. இப்போ நம்ம இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இதில் சைடில் நம்ம நெய் போட்டு நம்ம மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை வறுத்து அதில் கொட்டிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 10 பருப்பு, முந்திரி பருப்பு நம்ம இதில் வறுத்துக்கலாம். ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு முந்திரி பருப்பு. எடுத்துடலாம். 3/4 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். நல்லா பொரியட்டும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணது. இப்போ இதை எடுத்து அதில் கொட்டிடலாம். லாஸ்ட்டில் கருவேப்பிலையே வறுத்து போடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 கொத்து போட்டிருக்கேன்.
லாஸ்ட்டில் போடுறது வறுத்து போடுறது இன்னும் மனம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காண்டி தான் லாஸ்ட்டில் கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதையும் இதில் எடுத்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இதை கிளறி கொடுத்துக்கலாம். நம்ம சுவையான நல்லா ஹோட்டல் கடை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல். இப்போ இந்த முந்திரி பருப்பை அதில் ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வாங்க, இப்போ நமக்கு வந்து பொங்கல் செஞ்சு வச்சாச்சு. சட்னி காம்பினேஷனோட நல்லாயிருக்கு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.